நாம் குணமாகிறோம். இன்னைக்கு வியாதியோடு வந்திருக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். கேன்சரை இயேசு குணமாக்கினார், ஆஸ்துமாவை குணமாக்கினார், என் சரீரத்தின் வலி மறைந்து விட்டது, எனக்கு அற்புத சுகம் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். எப்படி இந்த சுகம் வருகிறது? இயேசுவின் தழும்புகளால். ஊழியர்கள் ஜெபம் பண்ணலாம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணலாம், ஊழியர்கள் உங்க மேல கை வைத்து உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஆனால் சுகம் இயேசுவின் தழும்புகளால் வருகிறது. அவருடைய தழும்புகள் தான் நம்மை குணமாக்க முடியும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறாரு. நாம் சுகம் பெறுவதற்காக இயேசு தன்னுடைய கைகளிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதை போல வியாதியிலிருந்து நாம் சுகம் பெற்றுக் கொள்ள அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அப்ப நான் இயேசுடைய சிலுவையிலே போகும்போது, ஆண்டவரே என் பலவீனத்தை சுமந்து விட்டீர் ஸ்தோத்திரம், என் நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டீர் ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னுடைய எல்லா நோய்களை சிலுவையிலே சுமந்து முடித்து விட்டீர் ஸ்தோத்திரம், இனி நான் அதை சுமக்க தேவையில்லை, உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். அதை விசுவாசித்து அப்படி துதிக்கும் போது அற்புதம் நடைபெறுகிறது. அந்த சிலுவையை தியானித்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி வருகிறது.